அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அழகேசா வாங்க. என்னது சிகரெட் பிடிக்கிற? இல்லையே. அந்த கை காட்டு. பாருங்க. இந்த கை காட்டு. இங்க பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது. ரெண்டு கையும் காட்டு. இங்க பாருங்க. ஆமா, ரெண்டு கையிலும் இல்ல, சிகரெட் இல்ல, வாயில இருக்கு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனே. எப்போ? நேத்து. என்னங்கடா அது? பொம்பளைங்க தான் பெரிய மனுஷி ஆவாங்க, நீயுமா ஆயிட்ட? அதுல என்ன, நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ல. யாரு? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்கல. கேளுங்க என்ன. நான் வீம்பு வீராச்சம் இல்ல. யாரு? வீம்பு வீம்பு. வீம்பு வீம்பு. ஆமண்ணே. அவர் பொண்ண நான் மனசார காதலிக்கிறேன். அவங்க அப்பா நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். என்னென்ன பண்றது? குனிய வச்சு கத்தியால குத்திரு. அண்ணா என்னண்ணே இது? காதலிக்கு ஐடியா கொடுக்கணும், கம்பியன்றதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க. சொல்றேன் கொடுங்க. நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆனா எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. கவலைப்படாத, காதலிக்கிறதுக்கு ஐடியா எக்கச்சக்கமா கைவசம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு 10 வாழைப்பழம் வாங்கிட்டா. பழத்துக்குள்ளயா இருக்கு? பழத்துக்குள்ளதானே விஷயமே இருக்கு. வாங்கி தரேன். 20 முறுக்கு வாங்கிட்டா. நான் என்ன சொல்றேன், கடையை எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. அண்ணா விளையாட்டு சொன்ன. சரி பேப்பர் வாங்க. வெள்ளை பேப்பர் பா. வெள்ளை பேப்பர் குடியா? தரங்க 10 பைசா. குடியா? இந்தாங்க. இந்தாங்க அண்ணா. நீயே எழுது. முதல்ல காதல் கடிதம் எழுதுற, ஸ்வீட்டா எழுதணும். இவ்வளவு தானே? எழுதி போடுறேன். இந்தாங்க பாருங்க. லட்டு, ஜிலேபி, அல்வா. என்னடா அது? இதெல்லாம் ஸ்வீட்னே. ஐயோ, ஸ்வீட்டா எழுத சொன்னா ஸ்வீட்டே எழுதி வச்சிருக்கியே. நல்ல வேளை. காரமா எழுதுன்னு சொன்னா காராச்சவு, பச்சை மிளகான்னு எழுதிடுவா போல இருக்க. அப்படிலாம் எழுதக்கூடாது, நான் சொல்றபடி எழுது. கண்ணு, நமது காதல் பிரமாதமான காதல். உன் முகம் பால்வடியும் முகம். நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஊராரெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெள்ளை எடுத்து விடுவார்கள். இப்படிக்கு நெய், இப்படிக்கு நீ. அழகே என்ன இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்காரம் தான். அவங்கிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா என்ன. வணக்கம். உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பேசுனீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிக்கடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிக்கிட்டானே. நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்னங்க இருக்கு? வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டுச்சு, அத விவரமா எழுதிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கறப்பேன்ல. நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் பாத்துட்டேன் போ. என்ன எதுக்கு பாத்தீங்க? இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன். திரும்பி வரும்போது அரைகுறையா வர்றானோ இல்ல வராமலே போயிடுறானோ. மதுரைக்கு மாவட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓஹோ, மாவட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்புதான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன வீம்பு வீராசாமி, என்ன சவிக்கமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, காத்து வாங்கவான்னு கேட்டேன். காத்து வாங்கல, விக்க. நல்ல வியாபாரம். பாலை ஊத்திய. என்ன பால் தண்ணியா இருக்குது? மெதுவா கேட்கப்படாது. பதட்டத்துல பாதி பாலை கீழே ஊத்தி விட்டேன். எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பாலை ஊத்திட்டு போய்யா. ஊத்துறங்க. அழகேசன் கொடுக்க சொன்னார். என்ன யாது? எரும மாடு. யார பாத்தியா? எரும மாடு இல்லைங்க. ஒன்னிலப்பா. உன்னை என்ன செய்யலாம் பாரு. ஒரே மிதியா மிதி. வேணாங்க வேணாம், உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம், ஊதுனாலே போதும். அப்பா அவர் அடிக்காதீங்க. ஏய் வயது, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா
பெத்த அப்பட உட்கார வச்சுக்கிட்டு இவன்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன். இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிற வயசாயுது. 60க்கு 60 சஷ்டி பூர்த்தி பண்ற வயசு. இந்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. இந்த வயசுல என்னை ஒருத்தி காதல் பண்ணிட்டு இருக்கிறா, அது வேற விவகாரம். இந்த லெட்டர் நான் எழுதலைங்க. நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதி இருக்குதே. ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான்? தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க. இத நான் எழுதல. பின்ன எவையா எழுதினா? ஐயோ, அந்த அழகேசனும் அந்த வில்லங்கம் பொண்ணுச்சாமி எழுதுனது. ஏய், அவங்கள்ட்ட சொல்லி வை. ஆ. சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும். ஆ. இந்த மாதிரி பொட்ட பயத்தனமா லெட்டர் எழுத வேண்டான்னு. ம். பையன். ஏங்க ஆ. ஏங்க என்னம்மா? அவரை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏய், சொல்லும்மா. சரி. பெரிய லைலா மஞ்சன்னு லவ்வா பண்றீங்க. லவ்வு லவ்வு. நல்லா இருக்குங்க, ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி. யோ, அவங்கள வர சொல்லியா? சரிங்க. யோ, இங்க வாயா. ஏங்க, கொஞ்சம் குனி. எதுக்குங்க? மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். மறக்கவே முடியாதுங்க. 2-3 எலும்பவே காணோம். வாயா. எனக்கு பயமா இருக்கு. பால்காரனா காலை ஒடிச்சான், நம்மள கைய ஒடிச்சிட்டா என்னென்ன பண்றது? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன்? நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு இரு, நான் அண்ணே, வந்துடுறேன். எங்க ஓடுறீங்க? இந்த பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிரு. பொண்ணே கொடுக்க மாட்டான். ஏன் உருப்படாத ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ வீம்பு வீராச்சான். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு. கேட்டுருமா? ஆ. சார், 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 யா. சார், என்ன ஒத்திரையுமே காணோம். கதவு திறந்துகளுக்கு சத்தம் வருது. ஏய், யாரை கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேட்கணும் தான் வந்தோம், யாருமே இல்ல. அது கிடக்கட்டும். முந்தானத்து லவ் லெட்டரை கேவலம் பால்காரங்க இல்லையா கொடுத்து வர்றது? நான் அப்பவே சொன்னேங்க, பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு. இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம் வந்து? பொண்ணு பாக்க. ஒண்ணு இல்ல, உங்க பொண்ண இவர் கட்டிக்கணும், பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அத நீ என்னையா சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட நீ என்ன சொல்றது? உன் பொண்ணை நான் கட்டிக்கிற மாட்டேன், அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அட நீ என்ன சொல்றது? என் பொண்ணு உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் மாப்பிள. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு. அமுக்கு. என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராசாமி. உன் பேரை எவையா கேட்டான்? உன் பொண்ணு பேரு மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா. என்ன நைனா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? ஏர் கண்டிஷன். என் பொண்ணுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, சுக்கின்னு பேரு. அவளை நான் கட்டிக்கிறேன். என்ன நீ கட்டிக்கிறியா? சரி, அதையும் ஓட்டிக்கிறேன். யோ, என் பொண்ணு என்ன பஸ் நினைச்சியா? காணாம போயிடுச்சியா? பஸ்ஸா? என் பொண்ணுயா, என் பொண்ணு. அவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாத்தான் இவளை உனக்கு நான் கட்டி வைப்பேன். ஏன் சார் இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? அடையாளம் ஏதாவது இருக்கா? நான் வச்சிருக்கிறேனே. அடையாளத்தை நீ வச்சுக்கிட்டு பொண்ணு எப்படியா நாங்க கண்டுபிடிக்க முடியும்? அடையாளம் இருக்குதே. என்னது? தொடையில மச்சம். நைனா, என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. ஏய், உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். ஏய், வா. என்ன இப்ப என்ன பண்றது? கவலையே படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க.